இந்தியா எடுத்த ஒரே சின்ன நடவடிக்கை வங்கதேசத்திற்கு 500 கோடி நட்டம். இந்தியாவுக்கு எதிராக சதி செய்தால் இப்படிதான் நடக்கும். இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையான உறவில் சமீப காலமாக நிலவி வந்த மௌனத்திற்கு பின்னால் இந்திய அரசு ஒரு அசாதாரண ரகசிய உத்தியை கையாண்டுள்ளது. இது வங்கதேசத்தின் பொருளாதார அடித்தளங்களை அசைக்கும் மிக தீவிரமான ஆனால் நுணுக்கமான கணக்கிடப்பட்ட அரசியல் நகர்வாகும். இது ஒரு சாதாரண பழிவாங்கல் அல்ல. இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு, தன்னம்பிக்கை மற்றும் எதிர்கால வளர்ச்சியை உறுதி செய்யும் நீண்டகால திட்டமாகும். ஷேக் ஹசீனா ஆட்சியில் வீழ்ச்சிக்கு பிறகு முகமது யூனுஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்ததும் வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க தொடங்கியுள்ளது. இந்திய எதிர்ப்பு பேச்சுகள், சீனா மற்றும் துருக்கி நாடுகளுடனான நெருக்கம் அதிகரிப்பு, இந்து மதத்தினர் மீதான வன்முறை தாக்குதல்கள் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் அளித்தல் போன்ற செயல்கள் இந்தியாவுக்கு தெளிவான எச்சரிக்கையை அளித்தன. வங்கதேசம் இனி நம்பகமான எல்லை நாடு அல்ல என்பதை உணர்ந்த இந்தியா, வார்த்தைகளால் அல்லாமல் உறுதியான நடவடிக்கைகளால் பதிலளிக்க முடிவு செய்தது. இதன் முதற்கட்டமாக இரு நாடுகளுக்கு இடையான முக்கியமான ரயில்வே இணைப்புகள் ஒவ்வொன்றாக துண்டிக்க தொடங்கியுள்ளது. வங்கதேசத்தின் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்திற்கு முதுகெலும்பாக இருந்த இந்திய உதவியுடன் செயல்பட்டு வந்த 5000 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள முக்கிய ரயில்வே இணைப்புகளை இந்தியா நிறுத்தியுள்ளது. இது கோபத்தால் எடுக்கப்பட்ட முடிவல்ல, ஆசியாவின் புவிசார் அரசியலை மாற்றியமைக்கும் ஒரு நீண்டகால பார்வையாகும். ஆகாவோரா அகர்தலா ரயில்வே இணைப்பு 12.24 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த திட்டம் இந்தியாவிற்கு வடகிழக்கு மாநிலங்களின் இணைப்பிற்கு அவசியம். 400 கோடி முதலீட்டில் தயாராகி வந்த இந்த திட்டம் நிறுத்தப்பட்டதால் வங்கதேசத்தின் முக்கிய போக்குவரத்து சங்கிலி பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரூப்சா குல்னா முன்லா துறைமுக ரயில் பாதை 300 கோடி செலவில் வங்கதேசத்தின் கடல்வழி வர்த்தகத்திற்கு முதுகெலும்பாக இருந்த முன்லா துறைமுகத்தை இணைக்கும் இந்த திட்டம் தற்போது ஸ்தம்பித்துள்ளது. மேலும் டாக்கா டோனி ஜெய்தேவ்பூர் ரயில் விரிவாக்கம் 14,100 கோடி ரூபாய் இந்திய உதவியுடன் நடைபெற்று வந்த இந்த முக்கியமான விரிவாக்க திட்டமும் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. இது தவிர மேலும் 5 புதிய ரயில்வே இணைப்புகள் குறித்த ஆய்வுகள் முடிவடைந்த நிலையிலும் மொத்தமுள்ள 8 திட்டங்களையும் இந்தியா நிறுத்தி வைத்துள்ளது. வங்கதேசத்தை சார்ந்திருக்கும் நிலையை முற்றிலுமாக குறைக்க இந்தியா புதிய நம்பிக்கை உத்தியை தொடங்கியுள்ளது. இந்தியா தனது வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், திரிபுரா ஆகியவற்றை இணைக்கும் புதிய ரயில் மற்றும் சாலை வலைப்பின்னலை தொடங்கியுள்ளது. சிக்கிம் மாநிலத்தின் வழியாக பூட்டான் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகள் வழியாக புதிய ரயில் மற்றும் சாலை திட்டங்களை கொண்டு வருவதன் மூலம் சிக்கன் நெக் மீதான இராணுவ மற்றும் போக்குவரத்து அழுத்தத்தை இந்தியா குறைக்கிறது. இந்த புதிய பாதைகள் இந்திய பாதுகாப்பை வலுப்படுத்தி எந்த ஒரு சூழலிலும் இந்தியாவின் வர்த்தகம் மற்றும் இராணுவ நகர்வுகளை யாராலும் தடுக்க முடியாது என்ற ஒரு உறுதியான தற்காப்பு அரணை உருவாக்கும். வங்கதேசத்தின் அரசியல் மாற்றம் காரணமாக அதன் பொருளாதாரம் மற்றும் உறவுகளுக்கு ஒரு வலுவான பாடம் புகட்டப்பட்டுள்ளது. இந்தியா தனது நலன்களை பாதுகாக்க இனி யாருக்காகவும் காத்திருக்காது என்பதை இந்த நடவடிக்கைகள் தெளிவுபடுத்தியுள்ளன.